எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். சற்று முன்னர் சிஐடியின் அதிரடி விசாரணையில் கைது செய்யப்பட்ட ரணில் திடீரென குவிக்கப்பட்ட படையினர். நல்லூர் தேர் திருவிழாவில் பெண்ணொருவர் செய்த மோசமான செயல். நடந்தது என்ன? 1987 ஆண்டில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்த பொழுது அதனை எதிர்த்தவர்கள் நீங்கள், அதற்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் நீங்கள். 2006 ஆண்டில் இணைந்திருந்த வடகிழக்கு எதிராக வழக்கு போட்டு அதனை பிரித்தவர்கள் நீங்கள். அரசாங்கத்திடம் அதிரடி கேள்வி எழுப்பிய ஸ்ரீதரன். பரபரப்பாகிய பாராளுமன்ற அமர்வு. சந்தேக நபர் ஒருவரை காட்டுப்பகுதிக்குள் சுற்றி வளைத்த விசேட அதிரடி படையினர். திடீரென வீசப்பட்ட கைக்குண்டு வெளியான பயங்கரம். நாட்டில் இதுவரை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு தொடர்பாக போலீசார் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். பொலித்தீன் பாவனையை கட்டுப்படுத்த அரசாங்கம் எடுத்த அதிரடி முடிவு. நாட்டின் பாடசாலைகளுக்கு பாயும் சட்டம். கல்வி முறையில் ஏற்பட போகும் பாரிய மாற்றம். ஒழிக்கப்படும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம். அரசாங்கம் அறிவித்த முக்கிய அறிவிப்பு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதியாக பணியாற்றிய காலத்தில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக இன்று காலை அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். இந்நிலையில் 4.5 மணி நேர விசாரணையின் பின்னர் அவர் திடீரென கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் திடீரென கைது செய்யப்பட்டவர் நேரடியாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இந்நிலையில் நீதிமன்ற வளாகமும் பலத்த பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை வரலாற்றில் ஜனாதிபதியாக பதவி வகித்த ஒருவரை கைது செய்தல் இதுவே முதல் முறையாக நிகழ்ந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தின் நேற்றைய தின தேர் திருவிழாவின் போது அங்கு வந்த பக்தர்கள் சிலரின் நகைகளை திருடிய இளம் யுவதியொருவர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், திருவிழாவின் போது பக்தர்களுக்கு இடையில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடமாடிய இளம் யுவதி ஒரு பெண்ணின் சங்கிலியை அறுக்க முயன்ற வேளையில் அப்பகுதியில் இருந்த சாரணர்கள் திடீரென மடக்கி பிடித்துள்ளனர். பின்னர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விசாரணைகளின் போது யுவதியின் உடைமையிலிருந்து 3 தங்கச் சங்கிலிகள் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட அந்த யுவதி கொச்சிக்கடை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடையவர் எனவும் அவருடன் மேலும் சிலர் ஆலயத்திற்கு வருகை தந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்படி ஏனைய சந்தேக நபர்கள் தொடர்பிலும் காவல்துறை தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் யுவதியின் நடவடிக்கைகளை கவனித்து கையும் களவுமாக பிடித்து ஒப்படைத்த சாரணர்களுக்கும் காவல்துறையினர் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். மேலும் திருவிழாவின் போது தங்களது நகைகளும் களவாடப்பட்டதாக இதுவரை 8 பேர் காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அம்பாந்தோட்டை சூரியவெவ வெவகம காட்டு பகுதியில் விசேட அதிரடி படையினருடன் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த சந்தேக நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளையில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவத்தில் காயமடைந்த விசேட அதிரடி படை அதிகாரி ஒருவர் சூரியவெவ வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அந்த அதிகாரி சந்தேக நபர் வீசிய கைக்குண்டு தாக்குதலால் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டின் போது 2 சந்தேக நபர்கள் சம்பவ இடத்தில் இருந்ததாகவும் அவர்களில் ஒருவர் தப்பியோடியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் உயிரிழந்த சந்தேக நபர் சமீபத்தில் கொஸ்கொடவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர் எனவும் காவல்துறை சந்தேகிக்கிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தற்போது போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்த வருடத்தின் இவ்வரையான காலப்பகுதியில் நாட்டில் 84 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவங்களில் 45 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 50 பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர். மேலும் போலீசாரின் அறிக்கையின்படி பல துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதல் காரணமாக நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவங்களுக்கான விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ஒழிப்பதற்கான வர்த்தமானி அடுத்த மாத தொடக்கத்தில் வெளியிடப்படும் என வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ஒழிப்பது குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரசகுலரத்ன தலைமையிலான குழுவின் அறிக்கைக்கு அடுத்த மாத தொடக்கம் வரை தான் காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தை தடுக்க வலுவான புதிய சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். மேலும் காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீடு செலுத்தும் அலுவலகத்தின் செயல்முறை கடந்த காலங்களில் பலவீனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அடுத்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்டத்தையும் நிறைவேற்றுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பொலித்தீன் உரைகளின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய வரி அல்லது மேலதிக கட்டணத்தை விதிக்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தியுள்ளது. இதன்படி இனிவரும் காலங்களில் பல்பொருள் அங்காடிகளில் உள்ளிட்ட எந்த ஒரு விற்பனை நிலையத்திலும் பொலித்தீன் உரைகள் இலவசமாக வழங்கப்பட மாட்டாது எனவும்
அதற்கு பதிலாக கட்டணம் அறவிடப்படும் சூழ்நிலை உருவாகும் எனவும் அறிவித்துள்ளது. சூழலை மாசுபடுத்தும் பொலித்தீன் பாவனையை குறைக்கும் நோக்கில் சுற்றாடல் அதிகார சபை நிதியமைச்சுக்கு அதிகாரப்பூர்வ முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. மேலும் தற்போதைய சட்டங்கள் போதுமானதாக இல்லாத காரணத்தினால் பொலித்தீன் உரைகளுக்கு வரி விதிப்பதற்கான புதிய சட்டங்களை உருவாக்கவும் அந்த முன்மொழிவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் குடிமை உணர்வு மற்றும் ஜனநாயக விழுமியங்களை வளர்ப்பதில் அரசாங்கத்தின் பாங்கை வலியுறுத்தி பாடசாலை பாடத்திட்டத்தில் சட்ட பாடத்தை அறிமுகப்படுத்துமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹருணி அமரசூரியவுக்கு எழுதிய கடிதத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் அல்லது அதனுடன் தொடர்புடைய பாடத்தை ஆரம்ப கல்வி நிலையில் கட்டாயமாக்கவும் உயர்தர வகுப்புகளில் விருப்ப பாடமாகவும் மாற்ற வேண்டும் என சங்கம் பரிந்துரைத்துள்ளது. இதே போன்றுதான் பல நாடுகளில் ஏற்கனவே பாடசாலைகளில் சட்டம் கற்பிக்கப்படுகின்றன என்றும் இலங்கையின் சூழலுக்கேற்ப பாடத்திட்டத்தை உருவாக்குவதில் கல்வி அமைச்சிற்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளதாகவும் சட்டத்தரணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நாட்டிலே ஒரு அரசியல் தீர்வை முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் கடந்த ஓராண்டுகள் இந்த அரசு பொறுப்படுத்தி கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதம் வருகிற பொழுது நீங்கள் ஓராண்டை பூர்த்தி செய்ய போகிறீர்கள். ஆனால் இந்த நாட்டில் 80 ஆண்டுகளுக்கு மேலாக புரையோடி போயிருக்கின்ற பிரச்சனைக்கான தீர்வை எட்டுவதிலே இந்த அரசினுடைய முயற்சிகள் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. குறிப்பாக கௌரவ இந்த நாட்டினுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் 2024ஆம் ஆண்டிலே 2 தடவைகள் இந்த உயர்ந்த சபையிலே உரையாற்றியிருக்கிறார். 2025ஆம் ஆண்டிலே அவர் கிட்டத்தட்ட 5 தடவைகள் உரையாற்றியிருக்கிறார். மொத்தமாக ஜனாதிபதியாக அனுரகுமார சாநாயக்கா அவர்கள் பதவியேற்ற பிற்பாடு 7 தடவைகள் இந்த சபையில் உரையாற்றியிருக்கிறார். இதனை விட அவர் வெளியிடங்களிலே, வெளிநாடுகளிலே, புலம்பெயர் நாடுகளிலே, தான் சென்ற நாடுகளிலே உரையாற்றியிருக்கிறார். ஆனால் இந்த நாட்டிலே ஒரு தேசிய இனத்துக்கான பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான மூலோபாயங்களை, அதற்கான கதவுகளை நாங்கள் திறக்கிறோம், அதற்கான பாதைகளை உருவாக்குகிறோம் என்ற செய்தியை அவரிடமிருந்து நாங்கள் இதுவரை பார்க்க முடியவில்லை. என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லக்கூடியது, கடந்த வரலாறு என்பது, இலங்கையிலே இருக்கின்ற வரலாறு என்பது ஒரு ட்ரெடிஷனலாக வந்த, ஜெனட்டிக்காக வந்த ஒரு அரசியல் பாரம்பரியத்தில் இருந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே மக்களோடு வாழ்ந்து ஒரு அரசியல் இராணுவ புரட்சிகளை 2 தடவைகள் மேற்கொண்டு அரசியல் புரட்சியின் ஊடாக இந்த ஆட்சிக்கு வந்த இன்றைய என்பிபி ஜேவிபி என்கிற அரசு மிகப்பெரிய அளவான விலைகளை கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த நாட்டிலே அவர்களுடைய தோழர்கள் 62,000க்கும் மேற்பட்டவர்கள் மரணங்களை தழுவியிருக்கிறார்கள். இழக்க முடியாத அளவு சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள். தங்களுடைய தலைவர்களை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் சிந்திய ரத்தம், அவர்கள் சிந்திய வியர்வை, அவர்கள் பட்ட சித்திரவதைகளை நாங்களும் அந்த காலங்களிலிருந்து கண்கூடாக, அதனை விட செய்தியாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். உங்களைப் போலத்தான் இந்த மண்ணிலே ஒரு நீண்டகால யுத்தத்தை தேசிய விடுதலைக்காக, இந்த மண்ணின் விடுதலைக்காக தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே தங்களுடைய விடுதலைக்காக போராடினார்கள். குறிப்பாக அவர்களும் 60,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களை இந்த மண்ணிலே விதைகளாக விதைத்திருக்கிறார்கள். 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை ஆத்மாக்களாக பார்க்கிறார்கள். இன்றும் எலும்புக்கூடுகளாக பல இடங்களிலே எங்கள் மக்களுடைய உடலங்களை பார்க்க முடிகிறது. ஆகவே நாங்கள் ஒரு தேசிய விடுதலை என்பதற்காக போராடிய இனம், ஆயுதம் தூக்கி போராடிய இனம், அரசியல் ரீதியாக போராடி ஏமாற்றப்பட்ட பொழுதுதான் அரசியல் போராட்டங்கள், ஜனநாயக போராட்டங்கள் ஆயுத முனையிலே நசுக்கப்பட்ட பொழுதுதான் ஆயுதங்கள் பற்றி அவர்கள் சிந்தித்தார்கள். இல்லையே இளைஞர்கள் ஆயுதம் தூக்க வேண்டிய அவசியம் எதுவுமே ஏற்பட்டிருக்காது. ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் உங்களிடம் சவால் விடவில்லை, நாங்கள் உங்களிடம் ஜாரி கட்டவில்லை, நாங்கள் உங்களை ஒரு போட்டியாளராக கருதவில்லை. இந்த நாட்டினுடைய சம பங்காளிகளாக நீங்களும் நாங்களும் எங்களுடைய அரசியல் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்கான வழிமுறை பற்றி பேசுகிறோம். குறிப்பாக கௌரவ சபாநாயகர் அவர்களே, எல்லோருமே சொல்லுகிறார்கள் விஜயனுடைய வருகையுடன் தான் இங்கே ஒரு வரலாறு, மனித வரலாறு உருவாகியதாக. ஆனால் இங்கே 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. புலனறுவையிலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் 5000 ஆண்டுகளுக்கு முதல் இலங்கையிலே மனித இனம் வாழ்ந்திருக்கிறது. ஆகவே இந்த நாட்டினுடைய பூர்வீக சொந்தங்களான சிங்கள, தமிழ் அந்த அடிப்படையை கொண்டவர்கள் பூர்வீகமாக இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள் இயக்கர்கள், நாகர்கள் என்ற அடிப்படைகள் கூட இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவேதான் நான் உங்களிடம் கேட்பது கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் அடிப்படையிலே இறமையோடு வாழ்ந்த இனம். போர்த்துகேயர்கள் இந்த நாட்டிலே வந்த பொழுது எங்களுடைய இறமையை பறித்தார்கள். ஒல்லாந்தர்கள் தொடர்ந்து எங்களுடைய இறமையை பறித்தார்கள். ஆங்கிலேயர்கள் எங்களுடைய இறமையை பறித்தார்கள்.
அவர்கள் போகும் பொழுது அந்த இறைமையை எங்களிடம் தரவில்லை, உங்களிடம் தந்துவிட்டு போனார்கள். ஆனால் தொடர்ந்து அது ஒரு பெரும்பான்மை சிங்கள வல்லாதிக்கத்தினுடைய சகதிக்குள் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் கேட்பது அடிப்படையிலே இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ன? நாங்கள் ஜனநாயகம் மனித உரிமைகளை மையப்படுத்தி கொண்டு போகிறோம். அந்த ஜனநாயகம் மனித உரிமைகளோடு தான் நான் கேட்கிறேன். இந்த ஒன்றுபட்ட இலங்கை, தூய்மையான இலங்கை, வளமான இலங்கை என்பதையெல்லாம் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் நேரங்களிலே மிக தெளிவாக சொன்னார். ஒரு வாய்ப்பை நான் எதிர்பார்க்கிறேன். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றுபட்ட இலங்கை, தூய்மையான இலங்கை, வளமான இலங்கை, ஒரு வாய்ப்பை நான் காண்கிறேன் என்று சொன்னார். ஆகவே இந்த ஒன்றுபட்ட தூய்மையான வளமான இலங்கைக்குள் இருக்கின்ற தேசிய இனங்களை கைகோர்த்து அணைத்து செல்லுகின்ற பக்குவத்தை, செயல்பாட்டை இன்னும் உங்களால் ஏன் எடுத்து செல்ல முடியவில்லை? இத்துடன் எதிரொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இன்றைய செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.